2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். வணக்கம். செய்திச் சுருக்கம். என்னுடைய பாஸ் நிதின் நபீன், நான் அவருக்கு ஒரு தொண்டர். மோடி கலகல பேச்சு, சிரித்த தலைவர்கள். டில்லியில் உள்ள பாஜ தலைமையகத்தில் நடந்த விழாவில் பாஜ தேசிய தலைவராக நிதின் நபீன் இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். நிதின் நபீனுக்கு வயது 45. இளம் பாஜ தலைவர் என்ற பெருமையை பெற்றுள்ள நிதின் நபீனுக்கு பிரதமர் மோடி லட்டு ஊட்டிவிட்டு வாழ்த்தினார். இன்றைய இளைஞர்களின் பாஷையில் சொல்வதென்றால், நிதின் நபீன் ஒரு மில்லனியல். 1980 பிறந்தவர். இந்தியாவில் பேரளவில் பொருளாதார, சமூக மற்றும் தொழில்நுட்ப மாற்றங்களை கண்ட தலைமுறையை சேர்ந்தவர் அவர். வானொலியில் இருந்து செய்திகளை கேட்டு தெரிந்து கொண்ட தலைமுறையை சேர்ந்தவர். ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதிலும் கைதேர்ந்தவர். நிதின் நபீன் இளமாற்றலை கொண்டவர். அதே நேரத்தில் கட்சி பணி என வரும்போது மிகப்பெரிய அனுபவத்தை கொண்டவர். இது நமது கட்சியின் ஒவ்வொரு தொண்டருக்கும் மிகவும் உற்சாகத்தை தரும் ஒரு விஷயம் என பிரதமர் மோடி கூறினார். பாஜ என வரும்போது மதிப்பிற்குரிய நிதின் நபீன்ஜி நம் அனைவருக்கும் தலைவராக உள்ளார். நான் ஒரு அடிமட்ட தொண்டர். அவர் எனக்கு பாஸ் என மோடி கூறியதும் நிதின் நபீன், ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட அனைவர் முகத்திலும் சிரிப்பு. நிதின் நபீனின் பொறுப்பு பாஜவை நிர்வகிப்பது மட்டுமல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் அனைத்து கட்சிகளையும் ஒருங்கிணைத்து செல்ல வேண்டியதும் அவரது முக்கியமான பணிதான் என அடுத்த கணமே சீரியஸாக சொன்னார் மோடி. जब विकसित भारत का निर्माण होना है और होना तय है, इस महत्वपूर्ण कालखंड की शुरुआत में हमारे माननीय नितिन नबीन जी बीजेपी की विरासत को आगे बढ़ाएंगे। मैं आजकल के युवाओं की भाषा में कहूं तो नितिन जी खुद भी एक प्रकार से मिलेनियल है। वो उस जनरेशन से हैं जिसने भारत में बड़े आर्थिक, सामाजिक और टेक्नोलॉजिकल परिवर्तन होते देखे हैं। वो उस जनरेशन से हैं जिसने बचपन में रेडियो से सूचनाएं पाई और आज एआई के भी एक्टिव यूजर है। मैं भारतीय जनता पार्टी का कार्यकर्ता हूं, ये सबसे बड़ा गर्व है। और जब बात पार्टी के विषयों को आती है, तब माननीय नितिन नबीन जी, मैं एक कार्यकर्ता हूं, वे मेरे बॉस हैं। माननीय नितिन नबीन जी हम सभी के अध्यक्ष हैं। और उनका दायित्व सिर्फ भाजपा को भी संभालना इतना नहीं है, एनडीए के सब साथियों के बीच भी उन्होंने तालमेल का बहुत बड़ा दायित्व भी देखना होता है। नितिन जी के पास युवा ऊर्जा भी है और संगठन में कार्य का लंबा अनुभव भी है। ये हमारे दल के हर कार्यकर्ता के लिए बहुत उपयोगी होगा। मैं पूर्व के सभी अध्यक्षों का उनके अमूल्य योगदान के लिए देश के कोटि कोटि कार्यकर्ताओं की तरफ से और मेरी तरफ से बहुत बहुत अभिनंदन करता हूं।
45 வயதான நிதின் நபீன் பீகாரைச் சேர்ந்தவர். பாட்னா எம்எல்ஏவாக 2006 வெற்றி பெற்று தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதன் பிறகு பங்கிப்பூர் சட்டசபை தொகுதியிலிருந்து 4 முறை எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். தோல்வியை காணாதவர். பீகார் சட்டசபை தேர்தலில் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற உழைத்தவர்களில் முக்கியமானவர் நிதின் நபீன். அதற்கு பரிசாகத்தான் தேசிய தலைவர் பதவியை பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறார். மனைவி காதலியுடன் ஆண்கள் ஜாலியாக பஸ்ஸில் ஊர் சுற்றலா. குடும்பத்தை பிரித்தது திமுக, சேர்த்து வைக்கிறார் இபிஎஸ். விருதுநகர் சிவகாசியில் நடைபெற்ற அதிமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, பஸ்ஸில் பெண்களுக்கு மட்டும் இலவசம் கொடுத்து குடும்பத்தை திமுக அரசு பிரித்து விட்டதாக நகைச்சுவையாக கூறினார். பெண்கள் மட்டும் போயிட்டாங்களே, இப்ப ஆண்கள் குடும்பத்தோட போலாம், ஆணும் போகலாம் பெண்ணும் போகலாம். ஏன்டா பிரிச்சு விட்ட? உன்னால குடும்பத்தை நீ பிரிச்சு விட்ட. திமுக பிரிச்சு விடுச்சு. என் தலைவர் எடப்பாடியார் சேர்த்து விட்டாரு. புதுசு சேர்த்துவோம். திருத்தங்கள் இருக்கியா? பள்ளியாட்டத்தில் படமாக்க போறியா? உன் மனைவியை கூட்டிட்டு போ, இல்ல உன் காதலியை கூட்டிட்டு போ. 2 பேரும் சேர்ந்தே போலீஸ்ல போங்க. டிக்கெட்டை மட்டும் எடுத்துக்கீங்க. செஞ்சது யாரா? அறிவிச்சது யாரு? கொடுக்க போறது யாரு? எங்களால எடப்பாடியார். அவருக்கு தெரியுமப்பா, எடப்பாடியாருக்கு தெரியும் ஏழை மக்களுடைய மனசு எப்படி, இல்லாத மக்களுடைய மனசு எப்படி, அவர்களுக்கு எதை செய்தால் பிடிக்கும், எதை செய்தால் அவர் சந்தோஷப்படுவார்கள், எதை செய்தால் அவருடைய துன்பம் போகும், எதை செய்தால் அவருடைய கஷ்டம் தீரும் என்று எடப்பாடியாருக்கு தெரிந்த காரணத்தினால்தான் இதை செய்தார். பெண்களுக்கு மட்டும் அதே நிப்பாட்டல. பெண்களுக்கு திமுக அரசு கொடுத்திருக்கின்ற ஓட்ட பஸ் இருக்கு, அதெல்லாம் வராது. நல்ல பஸ் புதுசா முன்னாடி 2 பேரும் நிம்மதியா உட்காந்து கார்ல போகலாம், சிறுத்தூருக்கு போகலாம், அங்க இருக்கிற மார்க்கெட்ல சரக்கு வாங்கிட்டு நேர திருத்தங்களுக்கு வரலாம், சிவகாசிக்கு வரலாம், சிறுத்தூருக்கார நேரம் இங்க சிவாசிக்கு வரலாம், இங்க பட்டாசு வாங்கலாம், நேரம் சிறுத்தூருக்கு போகலாம். ஃப்ரீ, எல்லாம் ஃப்ரீ. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தர வருவதற்காக ஏற்பட்டது ஒரு சட்டம். அது எம்ஜிஆர் போட்ட திட்டம். அது எடப்பாடியார் நிறைவேற்ற போடுகின்ற திட்டம். இது நடக்கும், செய்வார். சொல்லாதது எல்லாம் செய்த தலைவன் எடப்பாடியார். இன்னைக்கு 5 அறிவிச்சிருக்காரு. 5 அறிவிச்ச உடனேயும் முதலமைச்சர் ஸ்டாலின் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்காரு. யாரெல்லாம் இந்த ஐடியாவெல்லாம் கொடுக்கிறாரு? நாங்க யாருமே கொடுக்கல. எல்லாமே எடப்பாடியாருடைய அவருடைய மைண்ட்ல வந்த ஐடியா தான். அவருடைய சிந்தனையை உதித்த திட்டங்கள் தான். சென்சார் போர்டு சொன்ன ஒரே பதில். ஜனநாயகன் படக்குழுவுக்கு அதிர்ச்சி. டிசம்பர் 29க்கு பின் எல்லாமே மர்மம். விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் விவகாரத்தில் சிக்கியுள்ளது. தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட்டில் தயாரிப்பு நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. ஹைகோர்ட் தனி நீதிபதி தணிக்கை சான்றிதழ் வழங்க கூறினார். ஆனால் அதை எதிர்த்து சென்சார் போர்டு மேல்முறையீடு செய்தது. தனி நீதிபதியின் உத்தரவுக்கு ஹைகோர்ட் அமர்வு தடை விதித்தது. இந்த வழக்கு சென்னை ஹைகோர்ட் நீதிபதிகள் ஸ்ரீவஸ்தவா, அருள்முருகன் அமர்வில் மீண்டும் விசாரணைக்கு வந்தது. சென்சார் போர்டு சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் சுந்தரேசன் ஆஜரானார். ஜனநாயகன் படத்தில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையிலும் ஆயுதப்படையினரை தவறாக சித்தரிக்கும் வகையிலும் காட்சிகள் இருந்தன. இதுகுறித்து சென்சார் போர்டு குழு உறுப்பினர்கள் முடிவெடுக்க கால அவகாசம் தேவைப்பட்டது என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள், சென்சார் போர்டில் யார் படத்தை பார்த்தார்கள், சட்டப்படி படத்தை பார்த்து ஆய்வு செய்ய யாருக்கு அதிகாரம் உள்ளது என கேள்வி எழுப்பினர். படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு உள்ளது. அந்த குழுதான் படத்தை பார்த்துள்ளது. தணிக்கை வாரிய தலைவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். படத்திற்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து இறுதி முடிவு எடுக்க மும்பையில் உள்ள அதிகாரிகளுக்கே அதிகாரம் உள்ளது. சினிமாட்டோகிராஃபி சட்டப்படி 72 நிமிடங்களுக்கு மேல் நீளமான படமாக இருந்தால் சென்சார் போர்டு தலைவர் தான் இறுதி முடிவு எடுக்க வேண்டும். படத்தின் ஆய்வுக்குழுவில் இருந்த 5 உறுப்பினர்களில் ஒருவர் தனது ஆட்சேபனைகள் சரியாக கவனிக்கப்படவில்லை என வாரிய தலைவருக்கு புகார் அனுப்பியுள்ளார். தணிக்கை விதிகளின்படி ஆய்வுக்குழுவின் பரிந்துரையில் வாரிய தலைவருக்கு அதிருப்தி இருந்தால் அவர் படத்தை மறு ஆய்வுக்குழுவிற்கு அனுப்ப முழு அதிகாரம் உள்ளது. தணிக்கை வாரியம் ஒரு குறிப்பிட்ட சான்றிதழைத்தான் வழங்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிட முடியாது. சட்டப்பூர்வமான கடமையை செய்ய மட்டுமே உத்தரவிட முடியும். இந்த வழக்கில் சென்சார் போர்டு பதிலளிக்க தனி நீதிபதி குறைந்தபட்ச கால அவகாசம் வழங்கியிருக்க வேண்டும். படத்தை ஜனவரி 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்துள்ளதாகவும் 500 கோடி முதலீடு செய்துள்ளதாகவும் கூறி தயாரிப்பு உடனடி நிவாரணம் கோர முடியாது. படத்துக்கு சான்றிதழ் வழங்குவது குறித்து சென்சார் போர்டுதான் இறுதி முடிவு அறிவிக்கும் என வாதிட்டார்.
படத்தை பார்த்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்க குழு உள்ளது. அந்த குழுதான் படத்தை பார்த்துள்ளது என்று சென்சார் போர்டு தரப்பில் பதில் அளிக்கப்பட்டது. இதையடுத்து மண்டல அலுவலர் படத்தை பார்த்தாரா என்று தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அதற்கு சென்சார் போர்டு தரப்பில் அவர் படத்தை பார்க்கவில்லை, குழுவால் மட்டுமே பார்க்கப்பட்டது. சினிமாட்டோகிராஃபி விதிகளின்படி வாரியமே ஒரு படத்தை பார்த்து சான்றிதழை பரிந்துரைக்கலாம் அல்லது படம் பார்க்கும் பணியை மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்பலாம். ஜனநாயகன் படம் தொடர்பாக புகார் வந்ததால் மறு ஆய்வு குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது. படத்தில் 14 காட்சிகளை நீக்க வேண்டும் என்றும் அதன்பின் படத்தை மீண்டும் பார்த்து முடிவெடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் 14 காட்சிகளை நீக்கிவிட்டதால் சென்சார் சான்று வழங்க கோரினார்கள். கடந்த ஜனவரி 6ஆம் தேதி இந்த வழக்கு தொடரும் போதே இந்த படம் மறு ஆய்வு கமிட்டிக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டது என்பது பட நிறுவனத்துக்கு தெரியும். ஆனால் அவர்கள் அதை எதிர்த்து வழக்கு தொடரவில்லை. ஜனநாயகன் படத்திற்கு சான்று வழங்குவது குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என சென்சார் போர்டு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து ஜனநாயகன் பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் மூத்த வக்கீல் சதீஷ் பராசரன் ஆஜரானார். படத்தை ஜனவரி 9ஆம் தேதி வெளியிட முடிவு செய்ததால் அவசர வழக்காக விசாரிக்க தனி நீதிபதி முன்பு முறையீடு செய்தோம். படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவதாக தகவல் மட்டுமே தெரிவிக்கப்பட்டது. படத்துக்கு எதிரான புகார் என்ன என்பதை எங்களிடம் சென்சார் போர்டு கூறவில்லை. தனி நீதிபதியின் உத்தரவில் எந்த தவறும் இல்லை. படத்தில் 14 காட்சிகள் நீக்கப்பட்ட பிறகும் சான்றிதழ் தராமல் இருப்பது உள்நோக்கம் கொண்டது. தணிக்கை சான்று விவகாரத்தில் டிசம்பர் 29ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் மறைக்கப்பட்டது. ஜனநாயகன் விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை மீறப்பட்டுள்ளது. ஒரு முறை சான்றிதழ் வழங்க முடிவெடுத்துவிட்டு தன்னிச்சையாக மறு ஆய்வு குழுவிற்கு அனுப்புவது சட்டவிரோதமானது என பட தயாரிப்பு நிறுவனம் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தொடர்ந்து விசாரிக்கின்றனர். சுட்ட புண் இன்னும் ஆறல. கோவை மாணவி பலாத்கார வழக்கில் கைத்தாங்கலாக கோர்ட் வந்த குற்றவாளி. அதான் கூட கை வச்சு கூட்டிட்டு வராங்க. அதனால வழி பண்ணி வச்சா நம்ம அதுக்கு சரி வாங்க. கோவை ஏர்போர்ட் பின்புறம் கடந்த ஆண்டு நவம்பர் 2ஆம் தேதி கல்லூரி மாணவி 3 நபர்களால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். இது தொடர்பாக கருப்பசாமி, காளீஸ்வரன், தவசி ஆகியோரை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். கைதான மூவரும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதில் கருப்பசாமி மற்றும் தவசிக்கு துப்பாக்கிச்சூடு காயம் ஆறிவிட்டது. காளீஸ்வரனுக்கு இன்னும் குணமாகவில்லை. கோவை மத்திய சிறைக்குள் உள்ள ஹாஸ்பிட்டலில் மருத்துவ சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இதற்கிடையே இந்த வழக்கு குறித்து கோவை கூடுதல் மகளிர் கோர்ட்டில் 50 பக்க முதல்கட்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. பின்னர் வழக்கு கோவை மகளிர் கோர்ட்டுக்கு மாற்றப்பட்டது. அங்கே 220 பக்க கூடுதல் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதில் கைது செய்யப்பட்ட மூவரின் செல்போன் உரையாடல், தடயவியல் நிபுணர்களின் முழு ஆய்வறிக்கை ஆகியவை அடக்கம். ஜனவரி 19ஆம் தேதி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கைதான மூவரும் அழைத்து வரப்பட்டனர். போலீசார் சுட்டதில் ஏற்பட்ட காயம் குணமாகாத காரணத்தால் காளீஸ்வரன் முதல் மாடியில் உள்ள கோர்ட்டுக்கு செல்ல முடியவில்லை. தரைத்தளத்தில் உள்ள கோர்ட் அலுவலகத்துக்கு நீதிபதி சுந்தரராஜ் இறங்கி வந்தார். காளீஸ்வரன் கைத்தாங்கலாக அழைத்துச் செல்லப்பட்டான். நீதிபதி முன்னிலையில் மூவரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். 270 பக்க குற்றப்பத்திரிகை நகல் அவரிடம் வழங்கப்பட்டது. அடுத்த விசாரணை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்படுகிறது என நீதிபதி அறிவித்தார். பெண் மேலாளர் தீ விபத்தில் இறந்த வழக்கில் திருப்பம். சக பணியாளர் பெட்ரோல் ஊற்றி எரித்தது விசாரணையில் அம்பலம். மதுரை மேலப்பெருமாள் மேஸ்திரி வீதியில் LIC கிளை அலுவலகம் உள்ளது. இதன் 2வது தளத்தில் கடந்த டிசம்பர் 17ஆம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது. அப்போது பணியில் இருந்த 55 வயதான கிளை மேலாளர் கல்யாணி நம்பி தீயில் கருகி இறந்தார். தீ விபத்து நடந்தபோது அங்கிருந்த உதவி நிர்வாக அதிகாரி ராம் என்பவருக்கு காலில் தீக்காயம் ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார்.
தீ விபத்து நடந்தபோது கல்யாணி நம்பி அவரது மகனுக்கு போனில் அழைத்து பதற்றத்துடன் பேசியுள்ளார். போலீசுக்கு தகவல் தெரிவிக்குமாறு கூறிய நிலையில் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. இதனால் தனது தாயாரின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக கூறி கல்யாணி நம்பியின் மகன் லட்சுமி நாராயணன் திலகர் திடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். திலகர் திடல் போலீசார் அலுவலகத்தில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் மற்றும் அருகில் உள்ள சிசிடிவி கேமராக்களில் அலுவலகத்தின் நடமாட்டம் குறித்து ஆய்வு செய்தனர். தீ விபத்து நடந்தபோது அலுவலகத்தில் கல்யாணி நம்பி மற்றும் ராம் மட்டுமே இருந்துள்ளனர். இதனால் ராம் மீது போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது. ஹாஸ்பிட்டலில் சிகிச்சையில் இருந்த ராமிடம் தீவிர விசாரணை நடத்தினர். இதில் பல்வேறு அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்துள்ளன. தீ விபத்தில் இறந்த கல்யாணி நம்பி கடந்த மே மாதம் திருநெல்வேலியில் இருந்து பதவி உயர்வு பெற்று மதுரை LIC கிளை அலுவலகத்திற்கு வந்துள்ளார். கடந்த 1.5 ஆண்டுகளாக அதே அலுவலகத்தில் உதவி நிர்வாக அதிகாரியாக ராம் பணியாற்றி வந்துள்ளார். அலுவலகத்தில் நடந்த முறைகேட்டில் ராமுக்கு தொடர்பு இருப்பதை கல்யாணி நம்பி கண்டுபிடித்தார். இது தொடர்பாக அவரிடம் சில மாதங்களாக தொடர்ந்து விசாரித்து வந்தார். இந்நிலையில் சம்பவத்தன்று ராம் அலுவலகத்திலிருந்து சில ஆவணங்களை பெட்ரோல் ஊற்றி எரித்துக் கொண்டிருந்தார். அப்போது பணியில் இருந்த கல்யாணி நம்பி அதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார். அவரது மகனுக்கு மொபைலில் அழைத்து போலீசுக்கு தகவல் தெரிவிக்குமாறு கூறியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ராம் பெட்ரோலை கல்யாணி நம்பியின் மீது ஊற்றிவிட்டு கதவை பூட்டிவிட்டு வந்துள்ளார். வெளியே செல்ல முடியாத கல்யாணி நம்பி அலுவலகத்துக்குள்ளேயே உடல் கருகி இறந்தார். சம்பவத்தின் போது ராமின் காலிலும் தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. அலுவலகத்துக்கு வெளியே வந்து விழுந்து கிடந்த ராமை அருகில் இருந்தவர்கள் மீட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துள்ளனர். இதையடுத்து கல்யாணி நம்பியை உயிரோடு தீ வைத்து எரித்ததாக வழக்கு பதிந்து போலீசார் அவரை கைது செய்தனர். தீ விபத்தில் இறந்ததாக கருதப்பட்ட பெண் மேலாளர் திட்டமிட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஊற்றப்போகும் மழை, டோட்டலா மாறும் தமிழக வானிலை. வெளியான முக்கிய அப்டேட். தமிழகத்தில் மீண்டும் இடி மின்னலுடன் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. அதன் அறிக்கை: தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று முதல் 22ஆம் தேதி வரை தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவக்கூடும். அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும். 23ஆம் தேதியை பொறுத்தவரை கடலோர தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரி, காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. 24ஆம் தேதி கடலோர தமிழகம், உள் தமிழகம் மற்றும் புதுச்சேரி, காரைக்காலில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 25 மற்றும் 26ஆம் தேதிகளில் தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 31 டிகிரி செல்சியஸும் குறைந்த வெப்பநிலை 19 டிகிரி செல்சியஸும் நிலவ வாய்ப்புள்ளது. இன்று மதியத்துடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை ஊத்து பகுதியில் 20 மில்லிமீட்டர், நாலுமுக்கு, காக்காட்சி பகுதிகளில் 10 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. 3 நாடுகளை தட்டி தூக்கிய அமெரிக்கா. வெளியே வந்த வரைபடத்தால் பக். வெற்றி கொடி நாட்டி அதிபர் ட்ரம்ப் அதகலம். உலகின் பல போரை தடுத்து நிறுத்தினேன் என்று தம்பட்டமடித்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இப்போது நாடுபிடிக்கும் வேலையில் இறங்கியிருப்பது சர்வதேச பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் ஆரம்பித்து கிரீன்லாந்து, ஈரான், கனடா என்று ட்ரம்பின் அட்டகாசம் விரிந்து கொண்டே போகிறது. வெனிசுலாவில் குண்டு வீசி உள்ளே நுழைந்த அமெரிக்க படைகள் அந்த நாட்டின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவியை கைது செய்தன. போதைப்பொருள் பயங்கரவாதத்தை வளர்ப்பதாக குற்றம் சாட்டி 2 பேரையும் அமெரிக்க சிறையில் அடைத்தார் ட்ரம்ப். இன்னொரு பக்கம் ஈரானில் உள்நாட்டு கலவரம் நடக்கிறது. பணமதிப்பு சரிவு, விலைவாசி உயர்வை கண்டித்து அந்த நாட்டு மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். போராட்டத்தை ஒடுக்க நினைத்தால் ஈரானில் அமெரிக்க படைகளை களமிறக்குவேன் என்று உச்ச தலைவர் கமேனி அரசுக்கு ட்ரம்ப் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தார். போராட்டக்காரர்களுக்கும் முழு ஆதரவு தெரிவித்துள்ளார். மறுபுறம் ஆர்க்டிக் பகுதியில் உள்ள கிரீன்லாந்து தீவையும் உரிமை கொண்டாடுகிறார். டென்மார்க் நாட்டின் கட்டுப்பாட்டில் இருக்கும் தன்னாட்சி அதிகாரம் கொண்ட கிரீன்லாந்து இனி அமெரிக்காவுக்கு சொந்தம் என்று அடாவடி காட்டுகிறார்.
ஆர்டிக் பகுதியில் ரஷ்யா சீன ஆதிக்கத்தை தடுக்கவே கிரீன்லாந்தை அமெரிக்கா எடுத்துக் கொள்கிறது என்று சப்பை கட்டு கட்டுகிறார். இதுவரை அமெரிக்காவுடன் நெருங்கியிருந்த ஐரோப்பிய நாடுகள் எப்போது கிரீன்லாந்தில் கை வைப்பேன் என்று ட்ரம்ப் சொன்னாரோ அது முதல் அமெரிக்காவுக்கு எதிராக வெடித்து கிளம்பிவிட்டன. கிரீன்லாந்தில் கை வைத்தால் சும்மா விட மாட்டோம், அது அமெரிக்காவாகவே இருந்தாலும் கவலை இல்லை என்று பிரான்ஸ், பிரிட்டன் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் ஓரணியில் திரள ஆரம்பித்து விட்டன. இதனால் கோபத்தின் உச்சிக்கே போன ட்ரம்ப் 9 ஐரோப்பிய நாடுகளுக்கு 10% வரி விதித்தார். கிரீன்லாந்து விவகாரத்தில் யார் குறுக்கே வந்தாலும் வரி போடுவேன் என்று மிரட்டினார். அதையும் மீறி ஐரோப்பிய நாடுகள் ட்ரம்பை கடுமையாக எதிர்த்து வருகின்றன. இவ்வளவு பதற்றத்துக்கு மத்தியில் இப்போது அதிர்ச்சி மேப் ஒன்றை வெளியிட்டு உலகையே பரபரக்க வைத்திருக்கிறார் ட்ரம்ப். அவர் வெளியிட்டது AI மூலம் உருவாக்கப்பட்ட படம். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், பிரிட்டன் பிரதமர் கீர் ஸ்டார்மர், ஐரோப்பிய ஒன்றியத்தின் செயலாளர் உள்ளிட்ட நேட்டோ தலைவர்களுடன் ட்ரம்ப் ஆலோசனை நடத்துவது போல அந்த படம் இருக்கிறது. தலைவர்களுக்கு பக்கவாட்டில் அமெரிக்க வரைபடம் உள்ளது. அமெரிக்காவுடன் கனடா, கிரீன்லாந்து, வெனிசுலா ஆகிய நாடுகளும் இணைக்கப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் சேர்ந்துதான் அமெரிக்கா என்று அதில் இருக்கிறது. ட்ரம்ப் பதவியேற்றதுமே அமெரிக்காவின் 51வது மாகாணமாக கனடா இணைய வேண்டும் என்று சொல்லி வந்தார். அதன் பிறகு அந்த பேச்சு இல்லை. இப்போது அவர் பதவியேற்று 1 வருடம் நிறைவு பெற்றிருக்கும் நிலையில் கனடா மட்டுமின்றி வெனிசுலா, கிரீன்லாந்தையும் அமெரிக்க வரைபடத்தில் சேர்த்து பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளார். அதேபோல் இன்னொரு படத்தையும் தனது சோசியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்திருந்துள்ளார் ட்ரம்ப். அதுவும் AI மூலம் உருவாக்கப்பட்ட படம்தான். அந்த படத்தில் ட்ரம்ப், துணை அதிபர் JD வான்ஸ், வெளியுறவு அமைச்சர் மார்கோ ரூபியோ ஆகியோர் கிரீன்லாந்தில் அமெரிக்க கொடியை நடுவது போல் இருக்கிறது. கொடிக்கு அருகே உள்ள போர்டில் அமெரிக்க பகுதி கிரீன்லாந்து என்றும் 2026 தோற்றுவிக்கப்பட்டது என்றும் எழுதப்பட்டுள்ளது. ட்ரம்பின் அடாவடி காரணமாக வெனிசுலா, கிரீன்லாந்து விவகாரம் கொழுந்துவிட்டு எரியும் நிலையில் அதில் எண்ணெய் ஊற்றுவது போல புதிய AI படங்களை வெளியிட்டு உலக நாடுகளை பதற வைத்திருக்கிறார் ட்ரம்ப். இன்னும் என்னென்ன அடாவடியெல்லாம் செய்ய போகிறாரோ பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.